إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد. சேமறுக்கக்கூடிய மதிப்புக்குரிய அன்பர்களே, முஸ்லிம்களின் தலைவரை தேர்வு செய்வது எவ்வாறு என்ற தலைப்பில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடன் கலாநிதி அஷ்ரப் அவர்கள் ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுவதற்கு எம்மோடு உடன்பட்டதன் அடிப்படையிலே இந்த கலந்துரையாடல் நடந்து முடிவடைந்திருக்கின்றது. இன்னும் 2 நாட்கள், அதிலே முதல் நாளிலே கலாநிதி அஷ்ரஃபிடம் கேள்வி கேட்க விரும்புகின்றவர்கள் அவர்களிடம் கேள்வி கேட்டு அதற்குரிய பதில்களை வழங்குவார். அதே போன்று அடுத்த நாள், நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை நோக்கி கேள்விக்கணை தொடுக்க விரும்புகின்றவர்கள், கேள்வி கேட்டு விடயங்களை தெளிவுபெற விரும்புகின்றவர்கள் அவர்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். எனவே முதல் நாள் இந்த தலைப்பிலே ஒரு முன்னுரை நாங்கள் முன்வைத்து விட்டு 3 நாட்கள் இந்த தலைப்பை இட்டு நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். இறுதியாக 30 நிமிடங்கள் அதிலே நாங்கள் தொகுப்புரை வழங்க வேண்டும். அதன் அடிப்படையிலே ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆகிய எமது இந்த தொகுப்புரையில் இந்த சத்தியத்தை பிழை காணக்கூடிய, அதாவது சத்தியம் பற்றிய போதிய தெளிவு இல்லாததன் காரணமாக, போதிய அளவு தேடல் இல்லாததன் காரணமாக, ஒரு சில வேளை சத்தியத்தின் மீது ஏற்பட்டிருக்கின்ற பிழையான எண்ணங்கள், அணுகுமுறைகள் ஏதோ காரணமாக இருக்கலாம். எப்படியோ இந்த முழு கலந்துரையாடலிலும் அஷ்ரப் மௌலவியிடம் நாம் கண்ட 10 வகையான தவறுகளை இங்கு முன்வைக்கலாம். முதலிலே நாங்கள் இந்த கலந்துரையாடல் குர்ஆனையும் சுன்னாவையும் மட்டும் ஆதாரமாக கொண்டு, ஆதாரமாக முன்வைத்து நடாத்த வேண்டும் என்பதற்கு இணங்கி இருந்தோம். இதனை அஷ்ரப் மௌலவி அவர்கள் ஏற்றிருந்தாலும் படிப்படியாக அவரது உண்மையான பிழையான நம்பிக்கை அதிலே தென்பட்டிருக்கின்றது. குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அல்ல, அதற்கு விளக்கமாக, துணையாக, மாற்றம் இல்லாமல் என்று இப்படி படிப்படியாக வந்து இறுதியான பதிவு திட்ட தெளிவாக சஹாபாக்களின் பெயரால் அவர்களுடைய விடயங்களை ஹதீஸ் என்று சொல்லி முன்வைக்கப்பட்டு குர்ஆன் ஹதீஸோடு நேரடியாக முரண்படுகின்ற ஒரு கருத்தை சொல்லி குர்ஆன் ஹதீஸ் அவர் பின்பற்றுவதில்லை என்ற அம்சத்தை நிரூபித்திருக்கின்றார். இது ஒரு அம்சம். வஹி குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் ஆதாரம் என்று அதனை ஆதாரமாக முன்வைத்து கலந்துரையாடுவோம் என்று களத்தில் இறங்கிய மௌலவி அவர்கள் இறுதியிலே படிப்படியாக அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த பிழையான அகீதாவை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அது குர்ஆன் ஹதீஸ் மட்டும் அல்ல, குர்ஆன் ஹதீஸிற்கு எதிராக இருந்தாலும் சஹாபாக்களின் பெயரால் சொல்லப்படுகின்ற விடயங்களும் மார்க்கம் என்பதை அவருடைய வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது அவர்களே நாம் காணப்படுகின்ற முதலாவது உடன்பட்ட விடயத்திற்கு அவர் முரணாக நடந்து கொண்ட அம்சம். இரண்டாவது, இஸ்லாமிய அகீதாவிற்கு முரணான, முற்றிலும் தவறான, நேர்வழியில் இருந்து வழிகேட்டில் அழைத்து செல்லுகின்ற ஒரு அகீதா, வஹியை மட்டும் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த அகீதாவில் இருந்து நெறி புரண்ட ஒரு அகீதா தான் குர்ஆன் ஹதீஸுடைய தீர்ப்புகளை மாற்றும் ஏனைய மனிதர்களுடைய நம்பிக்கைகள், வார்த்தைகளை பின்பற்றுவது. இந்த முதல் அம்சத்தை இது அவர்களே நாம் கண்ட பிழையான முதல் வகையான விடயம். இரண்டாவது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று இவர் நிறைய இந்த கலந்துரையாடலில் இவர் கதைத்திருக்கின்றார். அவர் முன்வைத்த கருத்துக்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி
அதனுடைய சரியான மூலத்திலிருந்து சரியான இடத்திலிருந்து தகவல்களை திரட்டாமல் நாவில் வந்த விடயங்களை அவர் கதைத்திருக்கின்ற முறைமை, இரண்டாவது அவர் விட்ட ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம். இதற்கு ஆதாரமாக ஜமாத்துல் முஸ்லிமீனுடைய தற்போதைய தலைவர் யார் என்பதை கூட அறியாமல் 5 வருடங்களுக்கு முன்னர் சத்தியத்திலிருந்து தடம் புரண்ட ஒரு தலைவரை எங்களுடைய தலைவராக நினைத்து நாம் மக்களை காஃபிர் என்று சொல்லுகின்றோம் என்பதற்கு அவருடைய வெப்சைட்லே இருந்த ஒரு வாசகத்தை அதையும் தவறாக விளங்கி ஆதாரமாக முன்வைத்திருந்தார். இது இந்த கலந்துரையாடலில் எம்மோடு ஈடுபட்ட அஷ்ரப் மௌலை அவரது இரண்டாவது தவறான விடயம். அதாவது ஒரு கொள்கையை விமர்சிக்கும் போது அது பற்றிய தகவலை முடியுமான வரைக்கும் நேரடியாக அவர்களோடு அல்லது அவர்களுடைய எழுத்து மூலம் அல்லது இன்றைய ஒளிப்பதிவுகள் இருக்கக்கூடிய காலத்திலே அவற்றிலிருந்து முதலிலே கொள்கையை உள்வாங்காமல் அந்த கொள்கையை பற்றி விமர்சிக்கின்ற தன்மை இரண்டாவது வகையான தவறு. இதனை நாம் இந்த கலந்துரையாடல் 3 நாள் கலந்துரையாடல் அதற்கு முந்தைய நாள், அதாவது முன்னுரை விளக்க உரை போன்ற விடயங்களிலே நாம் அவரிடம் காணக்கூடியதாக இருந்தது. இது இரண்டாவது வகையான அவருடைய தவறான அணுகுமுறை. மூன்றாவது, ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எனும் வார்த்தையினால் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதை பித்அத் என்று சொல்லிவிட்டு, அதாவது ஹதீஸிலே பதிந்துள்ள ஒரு விடயம் ஒருபோதும் பித்அத் ஆகுவதில்லை, அது சுன்னாவை பித்அத் என்று சொல்லிவிட்டு அதே நேரம் அவர்களுக்கு சுன்னா வல் ஜமா என்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு ஹதீஸிலே இல்லாத, ஹதீஸிலே எங்கும் கிடைக்காத ஒரு பெயரை வைத்துக் கொண்டு அதாவது ஹதீஸ்ல உள்ளதை பிதா என்று சொல்லிவிட்டு ஹதீஸில் இல்லாததை தமக்கு சூட்டிக் கொண்டிருக்கின்ற ஒரு தெளிவான பிழையான வழிமுறை, அது இஸ்லாத்தின் பெயரால் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. எனவே பிதத் என்றால் என்ன என்றோ அல்லது அந்த அளவுகோலின் மூலம் பிதத்தை சரியாக இனம் காணாமல் சுன்னாவை பிதா என்று சொல்லி இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் முஸ்லிம்களுக்கு ஒரு பெயராக புகுத்தி இருப்பது என்பது இவருடைய மூன்றாவது தவறு என்று நாம் இங்கு சுட்டிக்காட்டலாம். இந்த கலந்துரையாடலிலே இவர் முன்வைத்த கருத்துக்கள் வார்த்தைகளின் அடிப்படையில். நான்காவது விடயம், தலைவரை முஸ்லிம்கள் தங்களுடைய தலைவரை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதற்கு நாங்கள் முன்னுரை வழங்கியிருந்தோம். அவரும் வழங்கியிருந்தார். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சார்பாக நாங்கள் முன்னுரை வழங்கியிருந்தோம். இதிலே தவறான விடயங்களை அவர் சொல்லி இருந்தாலும் அதிலே ஒரு அல் குர்ஆன் வசனத்தை பாவித்து அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய விடயம் அவர்களுக்கு மத்தியிலே கலந்து ஆலோசனை செய்து கொள்வார்கள் காணப்படும் என்ற ரீதியிலே வருகின்ற அந்த அல் குர்ஆன் வசனத்தை முன்வைத்து ஷூராவின் அடிப்படையில் ஒரு தலைவரை தேர்வு செய்வது கலந்து ஆலோசித்து தேர்வு செய்ய வேண்டும் என்ற விடயத்தில் சத்தியத்திலே அவர் உடன்பட்டார். ஆனால் அதே நேரம் முரண்பட்டு பேசுகின்ற தன்மை, தனக்குத்தானே முரண்படுகின்ற தன்மை பரவலாக நாம் இந்த 3 நாட்களும் அவரிடம் காணக்கூடியதாக இருந்தது. அதிலே ஒன்றுதான் அல் குர்ஆன் வசனத்திலே ஒரு தலைவரை தேர்வு செய்வது ஷூரா அமைப்பிலே தேர்வு செய்ய வேண்டும் என்ற குர்ஆன் வசனத்தை முன்வைத்து விட்டு மீண்டும் மீண்டும் ஒரு அதற்கு முரணான கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். எவ்வாறு தேர்வு செய்வது என்பது எங்களுக்கு சொல்லப்படவில்லை என்று அவர் ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தார். இது ஒரு முரண்பாடான நிலைப்பாடு. ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கு உங்களுக்கு மத்தியில் ஆலோசனை செய்து நீங்கள் ஒருவரை தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்ற விடயம், இது அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற போது, அதே போன்று இதற்கு மேலதிகமாக நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக வந்த தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறு அந்த தலைவராக அடையாளம் காட்டப்பட்டார் என்று சுன்னாவிலிருந்து நாங்கள் மேலதிக விளக்கத்தையும் நாங்கள் அல்லாஹ்வின் அருளை கொண்டு முன்வைத்திருந்தோம். இவ்வளவும் இருந்தும் அல் குர்ஆனிலிருந்து ஒரு ஆதாரத்தை அவர் முன்வைத்து விட்டு குர்ஆனிலே இப்படி ஆலோசனை அடிப்படையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லிவிட்டு
பிறகு குர்ஆனிலே அதற்கான வழிகாட்டல் இல்லை என்ற அதாவது அவருடைய முரண்படுகின்ற தன்மை, தனக்குத்தானே முரண்படுகின்ற தன்மை நிறைய காணலாம். அதற்கு ஒரு ஆதாரமாக இந்த விடயத்தை நாம் குறிப்பிடுகின்றோம். எனவே இது 4வது அவரிலே காணப்படுகின்ற வகையான தவறு. 5வது விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், ஹவாரிஜிகளை பற்றி பேசும்போது, ஹவாரிஜிகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். இவருடைய 5வது தவறு என்னவென்று கேட்டால், அதாவது ஒரு மனிதனிலே தவறும் இருக்கலாம், சரியானதும் இருக்கலாம். ஒரு மனிதனுடைய 1000 செயல்களிலே 999 தவறு என்பதற்காக அவனிடம் ஒரு சரியான செயல் இருந்தால், 999 அவனுடைய பிழையான முடிவுகள் என்பதற்காக சரியான அந்த ஒரு முடிவையும் நாம் மறுக்க முடியாது. ஆனால் அஷ்ரஃப் மௌலி அவர்கள் இங்கு இந்த கலந்துரையாடலின் போது ஹவாரிஜிகளை பற்றி நாம் கதைக்கின்ற போது அவர்கள் சஹாபாக்களை ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய கருத்துக்களை புறக்கணிக்கின்றார்கள் என்ற ஒரு விடயத்தை சொன்னார். உண்மையில் சஹாபாக்களுக்கு வஹி இறங்கவில்லை, இது யாரும் அறிந்த உண்மை. சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உலகத்திலேயே தோன்றிய சமூகத்திலே தலைமுறைகளிலே முதன்மையானவர்கள், அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். இவை அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் அதற்காக சஹாபாக்கள் நபியாக முடியாது. நபி அவர்கள் அல்லாஹ்விடம் மிகவும் விருப்பத்திற்குரியவர்கள், ஆனால் நபிமார்கள் அல்லாஹ்வாக மாற முடியாது. இதே போன்று சஹாபாக்கள் என்போர் நாங்கள் அன்பு கொள்ள கடமைப்பட்டுள்ள, சோனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட மனித தலைமுறைகளிலேயே முதன்மை இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனால் அதற்காக அவர்களை நபியுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்ல முடியாது. அந்த அடிப்படையிலே சஹாபாக்களுக்கு வஹி இறங்கவில்லை. எனவே இந்த சஹாபாக்களுடைய கூற்றை ஆதாரமாக கொள்வது இஸ்லாம் அல்ல, அது ஜாஹிலியத். அது சத்தியத்திலிருந்து தவறி செல்லுகின்ற ஒரு நெறிமுறை. எனவேதான் நாங்கள் வஹியை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹுடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப, நேர்வழி அல்லாஹ்விடமிருந்து வரும் என்று அல்லாஹ் கூறியிருப்பதற்கு ஏற்ப குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் மட்டும்தான் மார்க்கம் என்ற விடயத்தை ஹவாரிஜிகளும் செய்கின்றார்கள் என்று அஷ்ரஃப் மௌலவி சுட்டிக்காட்டினார். இது உண்மை. அவருடைய கருத்தின் அடிப்படையில் அவர்கள் செய்கின்றார்களா இல்லையா என்பது எமக்கு சர்ச்சை அல்ல. எது சரியான இஸ்லாம் என்பதுதான் நாம் தேட வேண்டியது. அந்த அடிப்படையில் சஹாபாக்களுடைய கூற்று மார்க்கம் இல்லை என்பதிலே சஹாபாக்களே உடன்பாடு கண்டவர்கள். எந்த ஒரு சஹாபியும் அவர்களுடைய கூற்றை பின்பற்ற சொல்லவில்லை. எனவே இந்த நல்ல விடயத்தை ஆதாரமாக வைத்து ஜமாத்துல் முஸ்லிமீன் மீது இவர்கள் ஹவாரிஜிகள் என்று குற்றச்சாட்டு சுமத்துவது இவருடைய அந்த 5வது வகையான பிழையான சிந்தனை போக்கு, தவறான ஜாஹிலிய சிந்தனை போக்கு. அதாவது ஹவாரிஜிகள் என்பவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்கள். ஹவாரிஜ் என்றாலே வெளியேறியவர்கள் என்ற அர்த்தம். அவர்களுடைய சரியான செயல், அவர்கள் சஹாபாக்களுடைய செயல்களை ஆதாரமாக கொள்வதில்லை என்றிருந்தால் அது நிச்சயமாக அவர்களுடைய செயல் நல்ல செயல். அதே நேரம் அவர்கள் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய ஒரு கூட்டம். இப்போது அவர்கள் பிழையான ஒரு கூட்டம் என்பதற்காக அவர்களுடைய நல்ல செயலையும் கலாநிதி அஷ்ரஃப் இங்கு மறுத்திருக்கின்றார். எனவே இது அவருடைய 5வது வகையான பிழையான சிந்தனை போக்கு. அதே போன்று 6வது விடயம், அதாவது மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்களை அறிஞர்கள் ஒரு சிலர் பலவீனம் என்று சொல்லியிருந்தாலும் ஒரு சிலர் சஹீஹ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி கருத்து முரண்பாடுகள் வருகின்ற ஒவ்வொரு விடயத்திலும் இதிலே சரியானது எது என்ற ஆய்வின் அடிப்படையில் தான் நாம் முடிவுக்கு வருகின்றோம். கலாநிதி அஷ்ரஃப் கூட விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஹதீஸை சஹீஹ் என்று சொன்ன அறிஞர்களும் இருக்கின்றார்கள், வைஃப் என்று சொன்ன அறிஞர்களும் இருக்கின்றார்கள். அவருடைய ஆய்வின்படி அவர் பிழையான முடிவை அடைந்திருந்தாலும் அவர் இந்த இருசாராருக்கு மத்தியிலே அவருக்கு தெரிந்த விதத்தில் ஆய்வு செய்து அவர் ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார். இதே போன்றுதான் அல்லாஹ்வின் அருளை கொண்டு அந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதை நாம் ஆய்வு செய்து முடிவுக்கு வருகின்றோம். எனவே
இந்த 73 கூட்டமாக பிரிந்து ஒரு கூட்டம் சுவனம் ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனம் செல்லும் என்ற ஹதீஸ் சஹீஹானது. இது ஒரு இஸ்லாமிய ஒரு அடிப்படையை தெளிவுபடுத்தக்கூடிய, முஸ்லிம்கள் ஜமாஅத்தாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய, ஒரு ஜமாஅத் தான் சுவனம் செல்லக்கூடியது என்பதை சொல்லக்கூடிய புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்ற ஹதீஸை உண்மை அதே விதத்திலே அமைந்த ஒரு ஹதீஸ். அந்த புகாரி முஸ்லிம் இப்னு மாஜா போன்ற நூல்களிலே உள்ள ஹதீஸிற்கும் இந்த ஹதீஸிற்கும் உள்ள வேறுபாடு, இந்த ஹதீஸிலே 73 கூட்டம் என்று எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கின்றது, அந்த ஹதீஸிலே எண்ணிக்கை கிடையாது. இதுதான் அந்த 2 ஹதீஸையும் நாங்கள் வைத்து பார்க்கும்போது அறியக்கூடியது. அதே நேரத்திலே தனியே இந்த 73 கூட்டமாக பிரியும் என்ற ஹதீஸை நாம் எடுத்துக்கொண்டால் இது சஹீஹானது. நாங்கள் இந்த கலந்துரையாடலுக்கான ஒப்பந்தம் செய்யும் போது கலாநிதி அஷ்ரப் சொன்ன வார்த்தைகள், முதலிலே இந்த தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாடுவோம், தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் கலந்துரையாடலாம் என்று சொல்லிவிட்டு இடையிலே இந்த ஹதீஸ் பற்றிய கதை வந்தது. எனவே நாம் ஏற்கனவே கதைத்து கொண்டது போன்று, கருத்து பரிமாறியது போன்று இதனை ஒரு தனி தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாங்கள் கலந்துரையாடலாக நடாத்துவோம் என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு கலாநிதி சொன்ன பதில், இது பற்றி நாம் கதைப்பது நேரத்தை வீணாக்குவது என்று அந்த முரண்பட்டு இந்த விடயத்திலும் அவருடைய கருத்தை முன்வைத்தார். அதற்கும் பிறகு இது நேரத்தை வீணாக்குவது என்று இங்கு போடப்பட்ட தலைப்பை கடந்து இந்த தலைப்பிற்குள் மீண்டும் அவர் விவாதித்திருக்கின்றார். அதாவது ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு அதிலே நிலைத்திருக்கின்ற தன்மை இல்லாமல் ஒரு தடுமாறுகின்ற போக்கை நாங்கள் காணலாம். இதனை நாங்கள் 6வது விடயமாக நாங்கள் காட்டலாம். அதற்கு உதாரணம் இந்த 73 கூட்டமாக பிரியும் என்ற ஹதீஸை அவர் பொய்ப்பித்திருக்கின்றார். எனவே நாங்கள் அவருக்கே உரிய ஒரு துறை இது என்ற ரீதியிலே, ஒரு ஹதீஸ் கலையிலே அவர் கலாநிதி பட்டம் பெற்றவர் என்ற ரீதியிலே அவரை நாங்கள் வரவேற்பதாக சொல்லி, இது சம்பந்தமாக அவருக்குரிய துறையையாவது அவர் சரியாக முன்வைக்கின்றாரா என்பதை ஒரு அலசக்கூடிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வின் அருளை கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முழு தயாராக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதற்குரிய சான்றுகளை இன்ஷா அல்லாஹ் வழங்க முடியும். அதே நேரத்தில் அது பலவீனமானது என்பதை அவர் எந்த களத்திலும் அவருக்கு தெளிவுபடுத்தக்கூடிய ஆதாரம் அவரிடம் இருக்கும் என்றிருந்தால், அந்த அறிவு அவரிடம் இருக்கும் என்றிருந்தால், அவர் அடைந்திருக்கக்கூடிய முடிவு சரியானது என்று நிரூபிக்கக்கூடிய நிலை அவர் இருக்கும் என்றிருந்தால், அவர் ஏற்கனவே உடன்பட்டதற்கும் அமைய அவர் அந்த கலந்துரையாடலே ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். எப்படியோ இது இவருடைய 6வது தவறு, சஹீஹான ஹதீஸ்களை பலவீனம் என்று போதிய ஆய்வில்லாமல் சொல்லுவது. இந்த ஹதீஸ் மிக பிரபலமாக அனைவரும் ஒரு அறிந்த ஹதீஸ். அதே போன்ற ஹதீஸ் கலை அறிஞர்களுக்கு மத்தியிலே இது சஹீஹானது என்று நிரூபிக்கப்பட்ட ஹதீஸ். எனவே அவருடைய தவறு ஹதீஸ் கலையில் அவர் அந்த துறையிலே அதுதான் அவர் கற்ற துறையாக இருந்தாலும் அவர் அடைந்திருக்கின்ற அந்த முடிவு, அதாவது ஹதீஸிலே நிறைய சஹீஹான ஹதீஸுகளை இவர் பிழையாக விளங்கி இருப்பாரோ, அல்லது குறைந்தபட்சம் இந்த சஹீஹான ஹதீஸை இவர் லைஃப் என்று சொல்வது ஒரு தவறான ஒரு முடிவு. இப்படியான ஹதீஸுகளிலே தவறு விடுகின்ற தன்மை நாம் அவரிடம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று 7வது விடயம், ரசூலுல்லாஹ் அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டால் விசுவாசியான ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அதிலே தேர்வு செய்கின்ற உரிமை கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் கலாநிதி அஷ்ரப் அவர்கள் திட்ட தெளிவாக அல்லாஹும் ரசூலும் சொல்லுகின்ற தீர்ப்புகளை மாற்றி அவர்கள் தனியான தீர்ப்புகளை வழங்குவார்கள் என்பதை தொடராக இந்த 3 நாட்களிலும் அவருடைய கொள்கையாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அதிலே மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் இந்த ஹவாரிஜ்களை நாம் காஃபிர்கள் என்று கூற மாட்டோம் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அவர்களை முஸ்லிம்களாகத்தான் கருதுவோம் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த பிழையான வழிகட்ட கொள்கைக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் அவர்கள் அந்த முடிவிற்கு வந்தார்கள் என்பதை ஆதாரமாக முன்வைத்திருக்கின்றார். ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தியது போன்று சஹாபாக்களுடைய கூற்று ஆதாரமா என்பது பற்றி அவர் சொல்லுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கூற்றை நாம் ஆதாரமாக முன்வைப்பதில்லை,
அதே நேரத்தில் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் எடுப்பதில்லை என்றெல்லாம் சொல்லி, ஆனால் இறுதி முடிவின் போது அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரால் அதனை அங்கு நிரூபிக்கவில்லை. நாம் கேட்டோம். அவர் நிரூபிக்க அதுக்கான ஆதாரம் முன்வைக்கவில்லை. எப்படியோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸிற்கு முரணாக தீர்ப்பு வழங்கினார்கள் என்று சொல்லி சஹாபாக்களுடைய கூற்று ஹதீஸிற்கு முரண்படுகின்ற சந்தர்ப்பத்திலே இவர் சஹாபியின் கூற்றை முற்படுத்தி இருக்கின்றார், வஹீனுடைய தீர்ப்பை புறக்கணித்திருக்கின்றார். இது ஒரு தெளிவான வழிகேடு. தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் இதனை செய்கின்ற போது நிச்சயமாக அவன் வழிகேட்டில் செல்கின்றான். இது கலாநிதி அஷ்ரஃபிலே காணக்கூடிய 7வது அந்த பிழையான தன்மை. அடுத்தது இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான இன்னும் ஒரு விடயத்தை, இஸ்லாத்திலே தெளிவாக சொல்லப்பட்ட விடயம், நாளை மறுமை நாளையிலே ஒவ்வொரு சமூகமும், ஒவ்வொரு நபிமாருடைய சமூகமும் அந்த தனித்தனியே கொண்டு வரப்படுவார்கள் ஜமாஅத்தாக. அதாவது ஒவ்வொரு நபியுடைய ஜமாஅத்தும் தனித்தனியாக வரும், தனித்தனியாக அழைக்கப்படுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் மிக பெரிதாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதுதான் தங்களது உம்மத்தினரோ என்று நினைத்து கூறுவார்கள். அப்போது இல்லை என்று சொல்லப்பட்டு விட்டு அதன் பிறகு ரசூல் அவர்களுடைய உம்மத்தினர் ஒன்றாக கொண்டு வரப்படுவார்கள். அங்கு கொண்டு வந்து அவர்கள் தனித்தனியே விசாரிக்கப்பட்டாலும் அந்த நபிமார்கள் அவர்களுக்காக சிபார் செய்வது போன்ற நிறைய விடயங்கள் நடக்கும். இதனை கலாநிதி அவர்கள் ஜமாஅத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது அல்லாஹ் அல் ஜமாஅத்தை எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்ற அடிப்படை உண்மையை தகர்ப்பதற்காக அந்த சரியான வழியை அவர் தவறாக விளங்கியது ஒரு பக்கம் இருக்க, அதுதான் இஸ்லாம் என்ற போர்வையில் தெளிவான அந்த ஜாஹிலிய சிந்தனையை இஸ்லாம் என்ற வடிவிலே முற்படுத்துகின்ற அவருடைய ஒரு முயற்சி, தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்றார். அதற்கு அந்த கொள்கைக்கு முரணாக எந்த ஒரு குர்ஆன் வசனமும் வந்துவிடக்கூடாது, ஹதீஸும் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே மறுமை நாளிலே தனித்தனியாக அழைக்கப்படுவார்கள், ஜமாத் கூப்பிடப்படுவதில்லை என்ற ஒரு சொந்த சுய கருத்து இங்கு பூட்டப்பட்டிருக்கின்றது. இது அவருடைய அடுத்த வகையான தவறு. இதற்கு நாங்கள், அதாவது இதனை நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். மறுமை நாளையிலே ஒவ்வொரு நபிமாருடைய உம்மத்தும் அவர்களுடைய தலைமையிலே கொண்டு வரப்படுவார்கள். எனவே மறுமை நாளையில் ஜமாத்தாக இல்லாமல் தனித்தனியே தான் விசாரிக்கப்படுவார்கள் என்ற விடயம், தனித்தனியாக விசாரிக்கப்படுவார்கள் என்பது மாற்று கருத்துடையது அல்ல. ஆனால் மறுமையிலே ஜமாத் ரீதியாகத்தான் கொண்டு வரப்படுவார்கள். இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றது. இது தெளிவான விடயம். இரண்டையும் குர்ஆன் ஹதீஸ் சொல்லுகின்றது. எனவே ஒன்றை ஏற்று ஒன்றை புறக்கணிக்கின்ற அந்த பிழையான அணுகுமுறை, இது அல்லாஹ்விடம் தண்டனையைத்தான் பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்கின்றான். அஃபதுமினூன பிபஅதில் கிதாப், மேலதிக குர்ஆன் வசனங்கள் பயன்படுத்த முடியாது, ஹதீஸ் முடியாது என்பதால் நான் என்னை தவிர்த்துக் கொள்கின்றேன். மறுமை நாளிலே தனித்தனியாக விசாரிக்கப்படுவார்கள் என்பது ஒரு விடயம். ஒவ்வொரு நபிமாருடைய தலைமையிலும் அவர்களுடைய உம்மத்தினர் கொண்டு வரப்படுவார்கள் என்பது இன்னொரு விடயம். தனித்தனியே விசாரிக்கப்படுவார்கள் என்பதை வைத்து கொண்டு வரப்படுவதும் தனித்தனியே ஜமாத் ரீதியில் அல்ல என்பது பிழையான கருத்து. இதனை இப்படியான ஒரு சிந்தனையை, அதாவது இது ஒரு சாதாரண விடயமாக தென்பட்டாலும் இது இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை, அல்லாஹ் ஏவிய ஒரு விடயத்தை அப்படி இஸ்லாத்திலே கிடையாது என்று மறுக்கின்ற ஒரு அம்சம். இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம். சுவனம் செல்வதற்கான ஒரு தகுதியாக காணப்படுகின்ற விடயம். அந்த அடிப்படையை புறக்கணிப்பதற்கு சுய சிந்தனை இங்கு சுய கருத்து இங்கு புகுத்தப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே மறுமை நாளிலே நிச்சயமாக ஜமாஅத்தாக, உம்மத்தாக கொண்டு வரப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் அங்கு தனித்தனியே விசாரிக்கப்படுவார்கள். இருந்தாலும் அப்படி விசாரிக்கப்படுகின்ற போது அனைவர் முன்னிலையிலும் ஒரே நேரத்திலே நடக்கக்கூடிய அந்த விசாரணை, ஒரே நாளிலே நடக்கக்கூடிய அந்த விசாரணை, அதிலே விசாரிக்கப்படும் போது அவர்களுக்கு அதே நேரத்தில் அதிலே தண்டனைகள் கிடைக்கக்கூடியவர்களுக்கு சிபாரிசுகள் போன்ற நிறைய விடயங்கள் அங்கே நடக்கின்றன. எப்படியோ தனித்தனியே விசாரிக்கப்படுவார்கள் என்பது அஷ்ரஃப் மௌலவி அவர்கள் கூறிய உண்மை. அவர் மறுத்த உண்மை அன்றைய தினத்திலே ஜமாத்தாக கொண்டு வரப்படுவார்கள் என்பதை
அவர் மறுத்திருக்கின்றார். இது ஒரு இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கின்ற ஒரு விடயம். எனவே இப்படி இந்த கலந்துரையாடலிலே பல வகையான பிழையான சிந்தனை போக்குகளை அஷ்ரப் மௌலவி அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இப்படியான உண்மைகள் சமூகத்திற்கு வெளிவருவதற்கு இத்தகைய கலந்துரையாடல்கள் களமாக அமைகின்றன என்ற ரீதியிலே சத்தியத்தை தேடுகின்றவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு களம் என்ற ரீதியிலே பிழையான கொள்கையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பொதுமக்களுக்கு மத்தியிலே முன்வைத்து விட்டு அது பற்றிய தெளிவுகள் கிடைக்காத நிலையில் பிழையான திசையிலேயே சென்று கொண்டிருக்கின்ற சமூகத்தில் இருந்து இப்படியான கலந்துரையாடல்கள் மூலமாக இதில் ஈடுபடுவதன் மூலமாக சத்தியமும் வெளிப்படுகின்றது, அசத்தியமும் வெளிப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இங்கு கருத்தாட வந்த அஷ்ரப் மௌலவி அவர்களுக்கு நாங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் சார்பாக அவரை வரவேற்றது போன்று நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று உங்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அலசி அதில் உள்ள சரிபிழைகளை சமூகத்திற்கு தெளிவாக எட்டி வைக்கலாம் என்ற அடிப்படையிலே ஏற்கனவே நீங்கள் இந்த கருத்துக்கு உடன்பட்டவர் என்ற ரீதியிலே அடுத்த தலைப்பாக மிக முக்கியமான ஹதீஸாக 73 கூட்டத்தினரிலே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனம் செல்லும் என்ற ஹதீஸ் அது நபியுடைய வார்த்தை அல்ல என்று நீங்கள் மறுத்திருக்கின்றீர்கள். இது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறாக நாங்கள் காணுகின்றோம். ஏனென்றால் அந்த ஹதீஸ் சொல்லுகின்ற விடயம் இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு அடிப்படை அம்சம். இதற்கு நாங்கள் சுருக்கமான பதிலையும் முன்வைத்திருந்தோம். இந்த விடயம் நீங்கள் இந்த ஹதீஸை லைவ் என்று சொன்னால் கூட, ஒரு கணத்திற்கு நீங்கள் சரி என்று எடுத்துக்கொண்டால் கூட, இந்த கருத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஹதீஸ் முதல் தரம் வாய்ந்த ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற, அதாவது முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்வார்கள் இமாமைன், இமாம் புகாரி அதே போன்று இமாம் முஸ்லிம், இந்த இருவரும் தங்களுடைய நூலிலே பதிந்திருக்கக்கூடிய ஹதீஸ் இதே கருத்தை சொல்லுகின்றது. என்ன வித்தியாசம் என்றால், ஒரு கூட்டம் 73 கூட்டமா என்ற அந்த எண்ணிக்கை மாத்திரம் அந்த ஹதீஸ்லே குறிப்பிடப்படவில்லை. இங்கு எண்ணிக்கை முக்கியம் அல்ல, எத்தனை கூட்டமாக பிரிந்தாலும் ஒரு கூட்டம் மட்டும்தான் சோனம் செல்லும் என்ற விடயம் புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்லே பதிவாக இருக்கின்றது. எப்படியோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த அந்த, அதாவது எந்த ஹதீஸை நீங்கள் பலவீனம் என்று சொன்னீர்களோ, ஹதீஸ் துறைதான் உங்களுடைய விசேட நீங்கள் பாண்டித்தியம் பெற்றால் படித்து அறிவு பெற்றிருக்கக்கூடிய கலை என்ற ரீதியிலே அடுத்த தலைப்பாக அந்த தலைப்பிலே நுழைந்து நீங்கள் சொன்ன இந்த விடயத்தை நிரூபிக்க முன்வருமாறு அன்பாக பல முறை உங்களிடம் நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே குறிப்பிட்ட தலைப்பை ஏற்படுத்தி அதிலே நின்று கதைக்காமல் பல திசைகளும் சென்று கதைத்தாலும் கூட எப்படியோ மக்களுக்கு பல விடயங்கள் தெளிவாக இருக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் கொள்கையை அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனாக இருக்கக்கூடிய எம்மிடம் இருந்து நீங்கள் முதலிலே பெற்று அதன் பிறகு அது பற்றிய விமர்சனங்களை வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ஒரு கூட்டம் தான் சுவனம் செல்லும் என்பது இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களிலே ஒன்று, இஸ்லாம் கூறுகின்ற அசைக்க முடியாத கோட்பாடுகளிலே ஒன்று. அந்த ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுன்னா வல் ஜமா என்று அடையாளப்படுத்தப்படவில்லை. மாறாக ஹதீஸிலே பாவிக்கப்பட்ட ஒரே வார்த்தை ஜமாஅத்துல் முஸ்லிமீன், அதனோடு இணைந்து கொள்ளுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது இல்லாத நிலையில் கூட இவர்களிடம் ஏதாவது இஸ்லாம் இருக்கின்றதே, கலிமா மொழிந்திருக்கின்றார்களே, தொழுகின்றார்களே, நோன்பு பிடிக்கின்றார்களே என்றெல்லாம் கணித்து ஏனைய பிரிவுகளோடு நாம் சேர முடியாது, சேர வேண்டாம், அவர்களை விட்டும் ஒதுங்கி இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஒரு மனிதன் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் அவன் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும், அதற்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எம்மை போன்றே கதைக்கக்கூடிய, எம்மிலிருந்தே தோன்றிருக்கக்கூடிய பல பிரிவுகள் இருக்கின்ற நிலையிலே அவர்களோடு சேர்ந்தால் அவர்கள் நரகிலே தூக்கி எறிந்து விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கின்றார்கள். அதனை நாங்கள் உங்களுக்கு எட்டி வைக்கின்றோம். எனவே தூய்மையோடு வஹீயில் இருந்து நீங்கள் நேர்வழியை தேடுங்கள். அல்லாஹ் எங்கள் அனைவரையும் தூய்மையோடு சத்தியத்தை பின்பற்றி முஸ்லிமாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து இந்த கலந்துரையாடலை நாங்கள்
இதனுடைய இறுதி தொகுப்புரையை முடித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் விரும்பியவர்கள் நாளை மறுநாள் நாங்கள் எம்மை நோக்கி வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வோம். என்ன கேள்விகளாக இருந்தாலும் அழகிய முறையிலே உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்து அதன் கீழே ஜமாஅத்துல் முஸ்லிமீனிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி என்ற ரீதியிலோ அல்லது என்னுடைய பெயரை குறிப்பிட்டோ அதனை நீங்கள் முன்வைத்தால் நாங்கள் அதற்குரிய பதிலை இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவோம். அதே போன்று கலாநிதி அஷ்ரஃபிடம் கேள்வி கேட்க விரும்புகின்றவர்கள் அவருடைய பெயரை குறிப்பிட்டு அந்த கேள்விகளை கேட்கலாம். அقول هذا واستغفر الله لي ولسائر المسلمين والمسلمات. الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. இஸ்லாமிய தலைமைத்துவத்தை அமீரை தெரிவு செய்வது எவ்வாறு என்ற கலந்துரையாடலின் இறுதி கட்டத்திலே நான் பேசிய விஷயங்களை சுருக்கி கூறலாம் என்று நினைக்கிறேன். அத்துடன் எதிர்த்தரப்பில் வாதிட்ட கலந்துரையாடிய சகோதரர் அஷேக் அல் மௌலவி ஹிபத்துர் ரஹ்மான் அவர்களுடைய உரையிலே இட்ட தவறுகளையும் சுருக்கமாக எடுத்து கூறலாம் என நினைக்கின்றேன். நான் எனது உரையிலே ஹவாரிஜிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பிலே நான் பேசியிருந்தேன். அதாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் தங்களை மட்டும்தான் சுவர்க்கவாதிகள் என்றும் மற்றவர்கள் சுவர்க்கத்துக்கு போக மாட்டார்கள் என்றும் அதன் மூலமாக அவர்கள் மறைமுகமாக இஸ்லாமிய சமூகங்களை காபிர் என்று சொல்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அந்த ஹவாரிஜிகளுடைய என்கிற அந்த வரலாற்றை நான் கூறி இறுதியாக நவீன காலத்திலே தோன்றிய அபுல் அலா அல் மௌதூதி, அடுத்தது சயீது குத்துப் அவர்களுடைய சிந்தனையால் கவரப்பட்ட இலங்கையைச் சேர்ந்த நதீர் மௌலவி அவர்களும், அடுத்தது உமர் அலி அவர்களும் சேர்ந்து இணைந்து ஆரம்பித்ததுதான் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பதை நான் கூறி முடித்தேன் அந்த வரலாற்றை சொல்லும் பொழுதும். எனவே இதனுடைய அடிப்படை சிந்தனை ஹவாரிஜிகளை சேர்ந்தது. அதுவும் குறிப்பாக நவீன காலத்திலே அபுல் அலா மௌதூதியும் அடுத்தது சயீது குத்துபும் இஸ்லாமிய சமூகங்களை காபிர் என்று சொல்லியிருக்கிறார்கள், தக்ஃபீர் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நதீர் மௌலையும் உமர் அலியாரும் அதிலிருந்து பிறந்தவர்களும் வளர்ந்தவர்களும் அதே காலத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தினோம். அடுத்ததாக தலைப்புக்கு நாங்கள் வந்த பொழுது அதிலே முதலாவதாக இஸ்லாமிய தலைமைத்துவம் ஷூரா என்ற கலந்தாலோசனை என்ற அடிப்படையிலே தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதற்கு அம்ருஹும் ஷூரா பைனஹும், அவர்களுடைய ஆட்சி முறை அவர்கள் மத்தியிலே கலந்துரையாடப்படும் என்று கூறினோம். கூறி இந்த கலந்துரையாடும் முறை, அதாவது ஷூரா என்பது லஃப்துன் முஜ்மல், அரபிலே சொல்வார் லஃப்துன் முஜ்மல், மூடலான சொல், அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பயானாக குர்ஆனிலேயோ அல்லது ஹதீஸிலேயோ வரவில்லை என்று நான் தெரிவித்தேன். எனவே ஷூரா என்பது நாங்கள் சூறாவிலே அந்த சூறா கலந்தாலோசிக்கும் என்று அங்கு வரக்கூடிய கேள்வி என்னவென்றால், தலைமைத்துவத்தை செய்பவர்கள் யார், செய்யும் முறை என்ன? இந்த ரெண்டு விஷயமும் அங்கே என்ன செய்யப்படவில்லை, அந்த சூரா என்ற சொல்லுக்கு தெளிவாக குர்ஆனிலே ஹதீஸிலும் சொல்லப்படவில்லை என்பதை நாங்கள் வழங்கப்படுத்தி சொன்னோம். இதன் மூலமாக நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது பல முறைகளை கையாளலாம் என்று சொன்னேன். அதில் முதலாவது அஹ்லுல் ஹல்லி வல் அக்த், அதாவது பதவியை வழங்கி பதவியை பறிக்கும் அதிகாரம் உள்ள ஒரு மேல்மட்ட சமூகம் என்று அவர்களாலும் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னேன். அதே போன்று அந்த ஆட்சியிலே இருக்கின்ற ஒரு அமீர் தனக்கு பிறகு வருகின்ற இளவரசரை தெரிவு செய்யலாம் என்று சொன்னேன். அடுத்ததாக தற்போது இருக்கின்ற அமீர் தனக்கு யாரு தகுதியாண்டு காருகிறாரோ அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர்களிலிருந்து ஒருவரை தெரிவு செய்கின்ற மஜ்லிஸ் ஷூரா முறையும் தெளிவுபடுத்தினேன். அடுத்ததாக முஸ்லீம்கள் நேரடியாக என்ன செய்ய முடியும், அந்த தலைமைத்துவத்தை செய்யலாம் என்று சொன்னேன். அதே போன்று ஒரு முடிமுறையை, அதாவது ஒரு மன்னர் முறையையும் கொண்டு வந்து அந்த ஆட்சியை செய்யலாம் என்று சொன்னேன். அதே போன்று நவீன காலத்திலே ஒரு தேர்தல் மூலமாக
என்ன செய்ய முடியும்? நாங்கள் இஸ்லாமிய வரையறையை வைத்து ஒரு தேர்தலை நடத்தி எங்களுடைய தலைமைத்துவத்தை தெரிவு செய்யலாம் என்றேன். அதுக்கு உதாரணமாக இலங்கையில் ஜனாதிபதி செய்கின்ற தெரிவு செய்கின்ற முறை உதாரணமாக சொன்னேன். உதாரணம் 18 வயசுக்கு உட்பட்டவர் தெரிவு செய்வது, ஒரு தேர்தல் ஆணையாளர் நடத்துவது போன்ற அந்த நிர்வாக ஒழுங்குகளை நாங்கள் சரி என்று காணும்போது அவைகளை என்ன செய்யலாம்? பாதுகாப்பான முறை என்று காணும் பொழுது, மக்களுடைய உரிமையை பறிக்கப்பட காணும் பொழுது இஸ்லாமிய ஒரு நாட்டிலே அமுல்படுத்தலாம் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கு இந்த ஆயத்திலே அம்ருஹும் ஷூரா பைனஹும் என்கின்ற விஷயத்திலே அதிலே அந்த ஷூரா செய்யப்பட வேண்டும் என்பதற்கு மௌலவி ஹிபத்துர் ரஹ்மான் அவர்கள் உடன்பட்டார்கள். ஆனால் நான் அம்ருஹும் என்பதற்கு ஆட்சி முறை என்று மொழிபெயர்க்க தவறு, அவர்களுடைய விடயங்கள் தான் என்று சொன்னார். பிறகு நான் அவருக்கு அந்த அம்ரங்கிற சொல் அரபு அகராதியிலே அமீர, அம்ரன், இம்ரத்தன், இமாரத்தன் என்று வரும். அதாவது ஆட்சி என்ற அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருக்குது. எனவே உங்களுக்கு இந்த அரபு பாஷையின் தெரியாது என்பதை நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன். அத்துடன் குர்ஆனிலேயும் அந்த அல் அம்ர் என்பது ஆட்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வாத்தியுர் ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களில் அதிகாரம் உள்ளவர்கள் கட்டுப்படுங்கள் என்று வந்த ஆயத்தையும் சொன்னேன். இதற்கு அவர் எதிரான அதுக்கு சம்பந்தம் எந்த விஷயங்களையும் பேசவில்லை. அடுத்து அந்த ஷூராவிலே தெரிவு செய்யும் பொழுது ஒரு இமாம் தான் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். ஒரு இமாமும் இருக்கலாம், பல இமாமும் இருக்கலாம் என்று சொன்னேன். ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு ஏரியாக்களுக்கும், ஒவ்வொரு பகுதிகளுக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இமாம் இருக்கலாம் என்று தெளிவுபடுத்தினேன். அதாவது சிரியாவிலே, எகிப்திலே ஒரு ஆள், சவுதி அரேபியாவில் ஒரு ஆள், சிரியாவிலே ஒரு ஆள், பாகிஸ்தானில் ஒரு ஆள் என்று அப்படி ஒவ்வொரு இமாம்கள், பல இமாம்கள் இருக்கலாம். ஒரு இமாம் இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது என்றும் ஹதீஸ் வரவில்லை என்று நான் தெளிவுபடுத்தினேன். ஆனால் அவர் ஒரு இமாம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தாரே தவிர அதற்குரிய ஆதாரத்தை அவர் முன்வைக்கவில்லை. அடுத்ததாக அவர்கள் வளமையாக அவங்களுடைய அதபியாத்துகளிலே ஆதாரமாக, அவருடைய வளமையாக ஆதாரமாக கொள்ளக்கூடிய ஒமன் மாத்த வலைசபி ஒனுக்கி பைஅத்துன் மாத்த மீத்தன் ஜாஹிலியா, தந்த கழுத்திலே பயத்தில்லாமல் மரணிக்கிறவர் ஜாஹிலியத்திலே மரணிப்பார் என்ற ஒரு ஹதீஸை அவர் சொன்னார். அந்த ஹதீஸை நான் அவருக்கு ஜாஹிலியத்துடைய என்று நீங்கள் அரபிலே சொல்கிறீர்கள், அதை தமிழிலே சொல்லுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர் நேர்வழிக்கு முரணானது என்று ஒரு விளக்கத்தை ஜாஹிலியாவுக்கு கொடுத்தார். அப்பொழுது நான் அவரிடத்தில் கேட்டேன், நேர்வழிக்கு முரணான என்பது இரண்டு விஷயம் அடங்குகிறது. ஒன்று குஃபுர், அதாவது மார்க்கத்தை விட்டு வெளியாகிற அர்த்தம் கொடுக்கிறது. ஃபிஸ்க் என்பது பாவத்தை, பாவியா இருப்பார் தவிர காவிராக மாட்டார் அர்த்தம் இருக்கிறது. இதில் இரண்டு எதை நாடுகிறேன் கேட்ட பொழுது இறுதி வரைக்கும் அவர் பதில் சொல்லவே இல்லை. அதோடு அந்த ஹதீது இமாமுக்கு இமாமா ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கு வழிபடுகிறது என்பதை காட்டுகின்றது என்று சொல்லி அந்த ஹதீஸுடைய முன் துண்டை எடுத்து நான் காட்டினேன். மன்ஹலா, அது தன்னுடைய வழிபாட்டை இமாமிலிருந்து கலட்டுபவர் யௌமுல் கியாமாவிலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் வருவார் என்ற அந்த ஹதீஸுடைய முன்துண்டை எடுத்து காட்டினேன். எனவே அவர்கள் இறுதி மட்டுக்கும் ஜாஹிலியத்துக்குரிய சரியான விளக்கத்தை குர்ஆனிலேயோ ஹதீஸிலேயோ அல்லது அரபு பாஷையிலேயோ அவர் முன்வைக்கவில்லை. அடுத்ததாக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பது ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாரே தவிர அது அதுக்குரிய ஆதாரத்தை அவர் முன்வைக்க தவறிவிட்டார். ஏனென்றால் இவர்களுடைய அடிப்படை ஹதீஸாகும். அதாவது தல்சமு ஜமாஅத்துல் முஃமினீன வ இமாமஹும், முஸ்லீம்களுடைய ஜமாத்தை நீ பின்பற்றுவாயாக, அவன் இமாமை நீ கடைபிடிப்பாயாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே ஒரு ஜமாத் என்பதை அவர் நிரூபிக்க தவறிவிட்டார். நான் அவருக்கு ஒரு ஜமாத்துல் முஸ்லிமின் என்று சொல்வது பல ஜமாத்தை குறிக்கலாம் என்பதற்கு பெருநாள் தொழுகையிலே வரும்பொழுது அந்த பெண்கள் அந்த கூர்ற இடத்தை ஜமாத்துல் முஸ்லிமீன், ஜமாத்துல் முஸ்லிம்களுடைய அந்த ஜமாத்தை கலந்து கொள்வார்கள் என்று அந்த ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே ஜமாத் என்பது எங்கெங்கே எல்லாம் இது நடத்தப்படுகிறதோ, பெருநாள் தொழுகை நடத்தப்படுகிறதோ அதை ஜமாத்துல் முஸ்லிம் என்று சொல்லலாம் என்று நான் அவருக்கு ஒரு ஆதாரமாக முன்வைத்தேன். அதற்கு சரியான ஒரு பதிலும் சொல்லவில்லை.
ஏதோ அதை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டளையிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறை கூறுவது போல் எல்லாத்தையும் ஜமாத்துல் முஸ்லிம் சொல்லிடுமா என்று கேட்டு தனது ஒப்ஜெக்ஷனை தெரிவித்துக் கொண்டிருந்தார். அடுத்ததாக அவர் 2 நாளைக்கு முன்பு தாங்கள் தான் முஸ்லிம்கள் என்பதற்கு அவர் ஒரு ஹதீஸை, ஒரு கூட்டம் தான் சுவர்க்கத்துக்கு போகும், மற்றவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்ற அவ்ஃப் இப்னு மாலிக்குடைய ஹதீஸையும், முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன் அவர்களுடைய 2 பேருடைய ஹதீஸையும் அவர் முன்வைத்தார். இந்த ஹதீஸை நாங்கள் 2 காரணங்களா அந்த ஹதீஸை தவறு என்பதை தெளிவாக வரைபடங்கள் ஊடாகவும் நாங்கள் தெளிவுபடுத்தினோம். அதில் உள்ள தகவல்களையும் நாங்கள் நுணுக்கமாக அவருக்கு கொடுத்திருந்தோம். ஆனால் அவருக்கு அந்த ஹதீஸை பற்றி ஆய்வு செய்து அல்லது ஆய்வு செய்தவருடன் கேட்டு அதுக்குரிய பதிலை பெறாமல் வேறு விஷயங்களை இழுத்தடித்து கடைசி நேரத்திலே ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு பதிலை கொடுத்து அதற்கு நாங்கள் ஒரு பதிலை நாங்கள் அவருக்கு கொடுத்தோம். அதிலே அந்த ஹதீஸை வந்திருக்கிற அப்பாது யூசுப் என்கிறவர் அந்த ஒரு 2 ஹதீஸை ஒரு ஹதீஸ் ஆக்கியிருக்கிறார். அவர் பலகீனமானவர். அவர் ரிவாயத்தை விட்டு அந்த 3 பேர்கள் இணைஞ்சிருக்கிறார்கள், சரியாக ரிவாயத் செஞ்சிருக்கிறார்கள் சொல்லி அந்த ராஜிஹான ரிவாயத்திலே, உறுதியான ரிவாயத்திலே மேலே அந்த வரைபடம் போட்டு காட்டியிருக்கிறேன். அதிலே ஒரு அஸ்ஹர் பின் அப்துல்லா என்பவர் காணப்படுகிறார். அவர் மஜ்ஹூல், அவரை உரிய முறையிலே என்ன செய்யப்படவில்லை. அதிலே அவரை நம்பகமானவர் என்று ஹதீஸ்களை அறிஞ்சவர்கள் கூறவில்லை. அதில் இப்னு ஹிப்பானும் இஜ்லியும் பொறுவோக்குள்ளவர்கள், அவர் 2 பேர் தான் அவரை தௌசீக் பண்ணார்கள் என்று நான் தெளிவுபடுத்தினேன். ஆனால் அவருக்கு அதுகளுக்கு ஒன்று பதில் சொல்லாமல் அதுக்கு தனிய ஒரு நான் அதை கதைக்க வேண்டும், இழுத்தடிக்க வேண்டும் என்று யோசித்தார். ஆனால் அவர் இந்த 2 நாளைக்கு முதல் ஹதீஸை முன்வைத்தவர் அந்த ஹதீஸுக்குரிய பதிலை 2 நாளாயும் அவரால் செய்யலாமல் போய்விட்டது. அது காரணம் அவருக்கு எனக்கு தெரியும், அவருக்கு ஹதீஸ் கலை அறிவை பற்றி கிடையாது. அவர்கள் பொதுவாக ஜமாத்துல் முஸ்லிமை சேர்ந்தவர்கள் அல்பானி அடுத்து ஷுஐபர் நாவத்து சொல்றதை தான் அவர்கள் சொல்லிக் கொண்டு கிளிப்பிள்ளை போல் சொல்பவர்கள் தவிர அவர்களுக்கு ஹதீஸ் கலையை பற்றி அறிவே கிடையாது. ஏனென்று சொன்னால் அவர் அந்த ஹதீஸ் கலையை பற்றி பேசினது ஒரு கொஞ்சம் தான், 2 நிமிஷமும் அதிலே அவர் நிறைய பிழைகளை விட்டார். உதாரணமாக இப்னு ஹஜர் சதூக் என்று சொன்னால் அது உண்மை பேசுபவர் என்ற அர்த்தம் என்று சொன்னார். ஆனால் அந்த சொல்லி அவர் ஞாபக சக்தியை சற்று குறைவானவருக்கு பாவிக்கிறார் என்பதே இது ஒரு சாதாரணமாக அவங்களோட ஹதீஸ் கலையிலே இருக்கின்ற ஒரு ஆரம்ப மாணவனுக்கு கூட தெரிஞ்ச தகவலாகும். எனவே அவருக்கு இதோடைய பெரிய நுணுக்கமான தகவல் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எனவே இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை மற்றவர்களை காபிராக்குவதற்கு முன்னால் இந்த ஜமாத்துல் முஸ்லிமை சேர்ந்தவர்கள் ஹதீஸ் கலையிலே அவர்கள் தன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்குரிய தேவைகள் அவர்களுக்கு ஏற்பட்டால் நான் அவர்களுக்கு அந்த ஹதீஸ் கலை இலங்கை வார நேரத்திலே அவர்களுக்கு நான் அந்த கலையை கற்றுக் கொடுப்பதற்கு, எனக்கு தெரிஞ்ச விஷயம் அவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு, அது ஒழுங்குமுறையாக கற்றுக் கொடுப்பதற்கு நான் அவர்களுக்கு தயாராக இருக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அந்த ஹதீஸை நானாக சொல்லவில்லை, அவராக தான் கொண்டு வந்தார். எனவே அவர் கொண்டு வந்தால் அந்த ஹதீஸை என்ன செய்ய வேண்டும், அவர் அந்த ஹதீஸை தெளிவாக ஆய்வு செய்ததன் பின்புதான் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் காபிர் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது நான் அந்த ஜமாத்துல் முஸ்லிமின் பாகிஸ்தான் வெப்சைட்டில் உள்ள அந்த துண்டை எங்கள் ஜமாத்துல் முஸ்லிம் இணைந்து கொள்பவர்கள் முஸ்லீம்கள், நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்று சொன்ன வார்த்தையை போட்டேன். அவர் நாங்கள் இஷ்தாக்கை 5 வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுத்தலை, ஷிர்க் என்று ஃபத்வா கொடுத்து அவர் தலைமைத்துவத்தை நீக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இஷ்தியாக்கை அவர் சொன்னது நான் அல்ல, அவர்தான் அவருடைய முன்னுரையிலே மசூத் அஹமது பேரை சொல்லி இஷ்தியாக்கை அஹமது பேரையும் சொன்னார். ஆனால் அவர் முஷ்ரிக்கான கதையோ அல்லது ஷிர்க் செஞ்ச கதையோ அவர் சொல்லவில்லை. ஆனால் நான் எடுத்து காட்டிய பொழுது அவர் மாறிக்கொண்டு நின்றார். இது அவருடைய திட்ட தெளிவான முரண்பாடாகும். அடுத்ததாக அவர் அதிலே உள்ளது முஸ்லிமுன் ஃபகத் என்று தான் இருக்கிறது. நான் முஸ்லிம் மட்டும்தான் இருக்கணும், அது காபிர் என்று சொன்னமாய் ஆகாது என்று சொல்கிறார். இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான வாதமாகும். ஏனென்றால் ஒரு இடத்திலே ஒருவர் பல பேர் இருக்கும் பொழுது, ஒரு 10 பேர் இருக்கும் போது அன முஸ்லிமுன் ஃபகத் என்று சொன்னால் அந்த 9 பேரும் ஓட்டம் அந்த ஃபகத் என்று சொன்னதினால் அன முஸ்லிம் என்று மட்டும் சொன்னால் அது மற்றவர்கள் முஸ்லீமா இருக்கலாம். ஆனா முஸ்லிமுன் ஃபகத் நான் மட்டும் தான் முஸ்லிம் என்று சொன்னால் அந்த 10 பேர் இருக்கிற மற்ற 9 முஸ்லிம் இல்லை என்றது ஆட்டோமேட்டிக்காக விளங்கி
வந்துவிடும். ஆனால் அந்த ஒரு விஷயம் கூட அவருக்கு அது ஒழுங்காக விளங்க முடியாமல் இருக்கிறது. இவர்கள் மக்களுக்கு பயந்துதான் இவர்கள் நேரடியாக காபிர் என்று சொல்லாமல் இருக்கிறார்கள். நாங்கள் சுவர்க்கத்துக்கு போவோம், நாங்கள் உண்மையான கூட்டம் என்று சொல்லி மற்றவர்கள் நரகத்துக்கு போனால் அவருடைய எதிர்ப்பு வரும் என்பதற்காக வேண்டி இப்படி சுற்றி வளைச்சி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளிப்பிலே இன்ஷா அல்லாஹ் அந்த மீதி உள்ள 15 நிமிஷத்திலே மற்ற விஷயங்களை பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக அந்த ஜாஹிலியா என்ற சொல்லுக்கு கருத்தை நான் தெளிவுபடுத்தும் பொழுது சுன்னாவிலே அந்த பாவிக்கப்பட்ட இடங்களை நான் அவருக்கு சொன்னேன். அதிலே ஒரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ஒரு அன்சாருக்கும் ஒரு முஹாஜிருக்கு ஏற்பட்ட சண்டையிலே ஒவ்வொருவரும் அன்சாருங்கள் வாருங்கள், மற்றவர் முஹாஜிரிங்கள் வாருங்கள் கூப்பிட்ட பொழுது மாபாலு தாவா அஹ்லில் ஜாஹிலியா, இது ஜாஹிலியாக்கள் காலத்தின் வாதம் என்று சொன்னார்கள். இதன் மூலமாக அந்த முஹாஜிரி என்று அழைத்தவரோ முஹாஜிரிங்கள் அழைத்தவரோ அல்லது அன்சார்கள் அழைத்தவரோ காபிராகவில்லை. நபி அவர்கள் நீங்கள் இஸ்லாத்தை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி கலிமாவை சொல்லி திருப்பி இஸ்லாத்துக்கு நுழையுங்கள் என்று சொல்லவில்லை என்பதை கூறினேன். அதற்கு அவர் பதில் சொல்லவில்லை. அடுத்ததாக இன்னொரு ஹதீஸிலே இன்னக்கும் ஜாஹிலியா, அபூதர்ரை பார்த்து நீங்கள் உங்களிலே ஜாஹிலியா குணம் இருக்கிறன்னு சொன்னார்கள். ஏனென்றால் அபூதர் அவர்கள் ஒருவருக்கு கருப்பியுடைய மகன் என்று சொன்ன பொழுது உன்னிலே ஜாஹிலியா இருக்குன்னு சொன்னார்கள். அதன் மூலமாக அபூதர்ரை காபிராக்கவில்லை, அவருடைய அந்த செயல்பாட்டைத்தான் விமர்சித்தார்கள். எனவே நீ காபிராகிவிட்டா இனி கைமா சொல்லு என்று சொல்லவில்லை என்று சொன்னேன். அதற்கும் அவர் எந்த விதமான பதில்களுமே இந்த ஹதீஸுக்கு சொல்லவில்லை. அடுத்ததாக இவ்வாறாக இந்த முக்கிய அவருடைய கொள்கையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை அவர் விடையளிக்காமலே வேறு சிறு சிறு விஷயங்களை நாங்கள் அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக ஹவாரிஜிகளை பற்றி பேசப்பட்ட பொழுது ஹவாரிஜிகள் காபிர்கள் இல்லை. எனவே கவாரிஜிகளுடைய வழியிலே வந்து ஜமாத்துல் முஸ்லிமினை நாங்கள் காபிர் என்று சொல்ல மாட்டோம் என்று கூறினேன். அவர் முஸ்லிம் புகாரியில் உள்ள ஹதீஸை எடுத்து காட்டினார். நானும் ஓரொரு ஹதீஸை அதே கருத்துள்ள ஓரொரு ஹதீஸை புகாரிலே எடுத்து காட்டினேன். அதிலே அந்த ஹதீஸிலே அவர்கள் மூமின் என்று சொல்லப்பட்டதை நான் சுட்டிக்காட்டினேன். லா யுஜாவிசு ஈமானுஹும் ஹனாஜிரஹும், அவருடைய ஈமான் அவருடைய தொண்டையை தாண்டாது, ஆனால் அவர்கள் சுஃபஹாவுல் அஹ்லாம், அவர்கள் புத்தி குறைந்தவர்கள் என்பதை நான் அங்கே சுட்டி காட்டினேன். ஆனால் அவர் அதற்கு ஆதாரமாக நான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு கொடுத்த விளக்கத்தை அவர்கள் காபிர்கள் இல்லை, முஷ்ரிக்கீங்களும் இல்லை, முனாஃபிகீங்களும் இல்லை என்று சொன்ன அந்த அலியாவுடைய கூட்டை முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவிலிருந்து 37,942 அந்த ஹதீஸை நான் எடுத்து கூறினேன். அந்த ஹதீஸுக்கு அவர் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. எனவே அவர் ஹதீஸிலே உள்ள ஈமானும் அவருடைய ஈமான் என்கிறதை விட்டுவிட்டு நான் அலியுடைய கருத்தை கொடுத்ததாக, நான் வஹியை விட்டுவிட்டு ஓர ஒன்றுக்கு போய்விட்டதாக ஒப்பாரி வைத்துக் கொண்டிருந்தார் தனது ஆதரவாளர் தன்பால் சேர்ப்பதற்காக வேண்டி. அதே போன்று நான் பலமுறை அக்வாலு சஹாபாக்களுடைய சொற்கள் என்பது வேறு, அவர்கள் கொடுக்கின்ற விளக்கம் என்பது வேறு என்று நான் அவருக்கு தெளிவுபடுத்தினேன். அதாவது சஹாபாக்களுடைய சொற்கள் ஆதாரங்கள் அல்ல அவர்கள். ஆனால் ஒரு ஆயத்துக்கு ஒரு ஹதீஸுக்குரிய விளக்கம் குர்ஆனிலே அல்லது ஹதீஸிலே இல்லாமல் போனால் அதுக்குரிய விளக்கம் ஒரு சஹாபியத்தை இருந்தால் அதை எடுப்பது நல்லம் என்று சொன்னேன். அதுக்குரிய முன்னுரிமை இருக்கிறது சொன்னேன். ஆனால் அவருடைய பேச்சை மறைத்து இதோ பாருங்கள் அவர் வஹி அல்லாத எடுக்கிறார் என்றே அந்த தனது ஆதரவாளர்களை தவறாக வழிநடத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார். இது ஒரு ஆலிமுக்குரிய நல்ல பண்பாடல்ல. ஆக்களை சேர்த்து இப்படி தன்னின்பால் ஆக்களை சேர்க்க முற்படுவது, தன் கருத்தை தவறான முறையிலே மக்களுக்கு கொடுப்பது ஒரு நல்ல வழிமுறை அல்ல.
அடுத்ததாக நான் இவருடைய விஷயங்களை கவனித்தேன் என்றால், இவர் அரபு நூல்களை பற்றி வாசித்ததை விட இவர் இந்த தமிழ் உருவதை வாசிக்கலாம் அல்லது தமிழ் நூல்களை வாசித்து தான் தன்னுடைய அறிவை வளர்த்திருக்கிறார் என்பது தெளிவாக விளங்குகிறது. ஏனென்றால் அடுத்ததாக இவருக்கு மார்க்கத்திலே இந்த ஹிபத் ரஹ்மான் என்பவருக்கு அந்த உசூல் ஃபிக், அதாவது குர்ஆன் ஹதீஸை வழங்கக்கூடிய அளவுகோல், அது இவருக்கு எந்த விதமான அறிவுமே இல்லை. ஏனென்றால் அவருடைய அந்த ஆதாரமாக கொடுக்கிற முறைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது பாமரத்தனமாகவும் மேடையிலே பேசுகின்ற முறையாகவும் தான் அவர் பேசிக் கொண்டிருந்தார். அது ஒரு பொதுமக்களை ஏமாற்றும் ஒரு தந்திரமாகவே நான் பார்க்கின்றேன். எனவே பொதுவாக இவர் மட்டுமல்ல, பொதுவாக இந்த தீவிரமாக சஹாபாக்கள் இருக்க மாட்டோம் எல்லாம், குறுக்கால கதைப்பவர்கள் எல்லாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம் எல்லாம், வாயாலை சொல்பவர்கள் எல்லாம், அவர்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் அவர்கள் இந்த தமிழிலே அல்லது உருதில் எழுதப்பட்ட நூல்களைத்தான் அவர்கள் ரிப்பீட் பண்றார்கள் என்பது நமக்கு வழங்குகின்றது. உதாரணமாக சர்வதேச புரைக்காராக்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஜாக் என்கிற குழுவினரின் அந்த எழுதின விஷயத்தை தான் எல்லா இடத்திலையும் அவர் பிரசுத்திப்பை நாங்கள் காணுகின்றோம். எனவே இவர் அரபு நூல்களை பாவித்ததை விட இவர் தமிழ் உருது தெரியுமோ தெரியாது, ஒரு தமிழ் நூல் என்ன எடுத்துக்கிறார் என்பதை இவருடைய பேச்சிலிருந்து இவர் ஆதாரமாக கொடுக்கின்ற முறையை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு தென்படுகின்றது. அடுத்ததாக இமாமை தெரிவு செய்வதற்கு பைஅத் அவசியம் இல்லை என்று சொல்லி இமாமை தெரிவு செய்வதற்கு ஒரு குழுவினர் பையத்து செய்வார்கள், மற்றவர்கள் விரும்பினால் பையத்து செய்யலாம், செய்யாமல் விடலாம் என்று கூறினார். அதாவது இமாம் தெரிவு செய்த இமாமுக்கு வேற தெரிவு செய்யாதவர்கள் விரும்பினால் பையத்தை செய்யலாம், விரும்பினால் பையத்தை செய்யாமல் விடலாம் சொன்னார். ஆனால் அந்த தெரிவு செய்பவர்கள் என்ன தன்மையாக இருக்க வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்ட என்ன தகமையாக இருக்கணும் என்பதை அவர் பேசவே இல்லை. அவர் தெரிவு செய்யப்படுவோரின் தகமையைத்தான் பேசினார். அந்த தெரிவு செய்யப்படுவோர் குர்ஆனை கொண்டு அமல் செய்ய வேண்டும், நல்லவராக இருக்க வேண்டும் போன்ற விஷயங்களை சொன்னார். ஆனால் அவர் தெரிவு செய்பவர்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை கடைசியுமே சொல்லவும் இல்லை. அவர்கள் எப்படி உமர் அலியை தெரிவு செய்தார்கள் அல்லது நௌஷாத்தை தெரிவு செய்தார்கள் அல்லது நியாசியை தெரிவு செஞ்சார்கள் என்கிற விஷயங்களை கூட அவர்கள் அதை சொல்லவில்லை. இதிலிருந்து இவர்களுடைய அந்த கொள்கைங்கிற அந்த அடிப்படை தலைமை ஒரு வெறும் புத்து மண்ணாக, வெறும் ஒரு களிமண்ணாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு கூற்றை அவர் முன்வைத்தார். இஸ்லாத்துக்காக வேண்டித்தான் பையத்தை செய்கிறது, இஸ்லாத்தில தான் பையத்தை செய்கிறது, ஆனால் இமாமுக்கு பையத்தை செய்ய தேவையில்லை. அப்ப அவர் சொல்கிறார், அந்த ஒரு ஷாரார் தெரிவு செய்யறாங்க, அந்த எப்படி தெரிவு செய்யறாங்க என்கிறதையெல்லாம் தெரிவித்து சொல்லல. ஆனால் இஸ்லாத்துக்கு என்ன செய்யற, வாரத்துக்கு பையத்தை செய்யணும் கட்டாயம் ஒவ்வொருத்தரும், அந்த பையத்தை தான் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவரிடத்திலே எல்லாம் எனக்கு பையத்தை செய்யுங்களுக்கு சொல்லவில்லை. சிலருக்கு பையத்தை செய்திருக்கிறார்கள், சிலருக்கு பையத்தை செய்யவில்லை. எனவே இவர் இதிலேயும் அதுக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே அவர் முன்வைக்கவில்லை. இது இவருடைய பெரிய தவறாகும். என்னுடைய கொள்கையுடைய அடிப்படையிலே உள்ளதாகும். நான் இந்த தலைமைத்துவத்தை தெரிவு செய்வது எவ்வாறு என்ற தலைப்பை கொடுத்தது என்னவென்றால், நான் அந்த காரணத்தை சொல்லியிருக்கிறேன். இதுதான் அடிப்படை. இதிலே எல்லா இவர்கள் பேசுகின்ற முழு தலைப்புகளும் வருகின்றன என்ற நாங்கள் பார்க்கும்போது பார்த்தோம். அதிலே தெரிவு செய்கிற முறை, தெரிவு செய்யக்கூடியவருடைய தகமைகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே அதிலே உள்ளடங்குகின்றன. ஆனால் இவர் என்ன செய்யவில்லை, அதற்குரிய விளக்கங்களுடன் இவர் வரவும் இல்லை. அந்த விளக்கமும் இவங்கள்ட்ட கிடையாது. இவர்கள் ஒன்றென்று ஹதீஸை மேலோட்டமாக வழங்கிவிட்டு சமுதாயத்தை பிரித்து முஸ்லீம் காபிர் என்று பிரித்து குடும்பங்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நான் இந்த ஜமாத்துல் முஸ்லிமினை சேர்ந்த சில சகோதரர்களுக்கு நான் ஒரு உபதேசத்தை இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லாமல் நினைக்கின்றேன். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொன்னவர்கள், அதே போன்று உங்களுடைய உறவினர்களும் உங்களுடைய சகோதரர்களும் இதே கலிமாவை சொல்லி இஸ்லாத்திலே வந்தவர்கள். இஸ்லாமுடைய நுழைவாயில் கலிமாவை தவிர பைஅத் இல்லை. இது அதுக்குரிய எந்த ஆதாரத்தையும் உங்களோட ஹிபத் ரஹ்மான் என்பவர் முன்வைக்கவில்லை. அதன் மூலமாக இவருக்கு எந்த விதமான ஆதாரம் இல்லை என்பது உங்களுக்கு தெளிவாகிவிட்டது. எனவே நீங்கள்
உங்களுடைய உறவினரிடத்தில் நீங்கள் சேர வேண்டிய நேரம் வந்துவிட்டு நினைக்கின்றேன். எல்லாரையும் காபிராக்கி ஒரு 10 பேர் தான் நாங்கள் முஸ்லிம்கள் அல்லது 100 பேர் தான் முஸ்லிம்கள், மற்ற உலகத்தில் இருக்கிற முழு பேரும் காபிர் என்று சொல்லக்கூடிய இந்த கோமாளித்தனமான இந்த பிரச்சாரத்தை நீங்கள் இஸ்லாம் என்று நம்பி ஏமாந்தது போன்றும், காணல் நீரை கண்டு ஏமாந்தது போதும், நீங்கள் உங்களுடைய சரியான ஒரு தௌஹீதிலே, சரியான ரசூலுல்லாஹ் அனுப்பின அந்த தௌஹீதிலே நீங்கள் மரணிக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிலே நீங்கள் மரணிக்க வேண்டி வந்தது. மற்ற முஸ்லிம்களை காபிராக்கி நாங்கள் முஸ்லீமாக காட்ட வேண்டிய ஒரு எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையாது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக ஹிபத்துர் ரஹ்மான் அவர்களுக்கு நான் ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை படிக்க வேண்டியிருக்கிறது. உசூல் ஃபிக் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியாது என்பதை நான் இந்த கலந்துரையாடலில் விளங்கிக் கொண்டேன். அவைகளை எப்படி விளங்குறதுங்கிறது முக்கிய விஷயமாகும். குர்ஆன் ஹதீஸை விளங்குறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. நீங்கள் மதரசாவிலே படித்திருப்பீர்கள். அந்த அறிவை வைத்து இந்த ஒரு பாரிய ஒரு சப்ஜெக்டை, அதாவது இந்த ஃபிக்ஹ் தௌலா அல் இஸ்லாமிய, ஒரு இஸ்லாமிய நாட்டின் அந்த ஃபிக்ஹ் என்பது ஒரு இலகுவான விஷயம் அல்ல, மிகவும் ஆழமான விஷயமாகும். அதை நீங்கள் குறிப்பாக ஒரு ஹதீஸை 2 ஹதீஸை வைத்து விளங்குற விஷயம், அது முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும், குர்ஆன் ஹதீஸ் என்கிற முழுமையிலே வச்சு அதை விளங்க வேண்டியிருக்கிறது. எனவே நீங்கள் மேலோட்டமாக விளங்கி இளைஞர்களை தவறான வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன அந்த துவாத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், அந்த தாயிகளாக நீங்கள் இருப்பீர்கள். நான் கவலைப்படுகிறேன். நரகத்தின்பால் மக்களை, முஸ்லிம்களை காபிராக்கி அதன் மூலமாக நரகத்துக்கு இட்டு செல்கிறீர்களோ என்ற ஒரு பயம் எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் பாதுகாக்கணும், எங்களையும் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக, அந்த எப்பொழுதும் ஒரு கலந்துரையாடல் அல்லது விவாதத்தின் முன்னுரை என்பது ஒரு கொள்கை விளக்க ஒரு உரையாகும். அதற்கு 45 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தன. அந்த 45 நிமிடத்தை கூட இவர் முறையாக பயன்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், அந்த தலையங்கத்தை இவர் ஒழுங்காக வழங்கவில்லை என்பதுதான் அதனுடைய உண்மையாகும். அதனால் தான் அவர் வேறு விஷயங்களை எல்லாம் அதிலே பேசிக் கொண்டிருந்தார். பிறகாவது அந்த விஷயங்களை திருத்தி மற்ற இடங்களில் தனது கொள்கையை விளக்கலாம் என்றால் அதை கூட அவர் பயன்படுத்தவில்லை. எனவே சுருக்கமாக சொல்ல போனால், அவர் 100க்கு 100 இந்த விஷயத்திலே அவர் தன் கொள்கையை முன்வைப்பதிலே ஃபெயிலியர் ஆகிவிட்டார். அவர் எனது கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறது ஒரு பக்கம் இருக்க, தனது கொள்கையை விளங்கப்படுத்துவதிலே, தனது கொள்கையை முன்வைப்பதிலே, தனது கொள்கையை தெளிவுபடுத்துவதிலே அவர் பின்னடைந்து விட்டார். பிறகு அந்த ஹதீஸுக்கு அதாவது குல்லு ஹாஃபின்னார், எல்லாம் நரகத்திலே போகின்றது, அந்த ஹதீஸுக்கு 2-3 நாள் தேவையில்லை. அதை பார்த்து அழகா சொல்லியிருக்கலாம். ஆனால் 2 நாள் ஆகியும் அவர் என்ன செய்யவில்லை. அந்த ஹதீஸுக்குரிய நான் ஏன் லைஃப் ஆக்கினேனோ அந்த ஹதீஸை மையமாக வச்சு அந்த ஹதீஸுக்கு ஒரு விளக்கங்கள் கொடுக்கவில்லை. எனவே ஒரு லைஃபான ஹதீஸை வைத்து ஒரு சமூகத்தை காஃபிர் என்று சொல்வது மிகவும் ஆபத்தான ஒரு விஷயமாகும். இது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால், அவர் சஹீஹ்னு சொல்லியிருக்கிறார், இவர் சஹீஹ் சொல்லியிருக்கிறார் என்று தக்லீது பண்ணுவது. அப்ப இவர்கள் தக்லீது பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். நாங்கள் தக்லீது பண்ண மாட்டோம், நாங்கள் இமாம்களை சஹாபாக்களை எடுக்க மாட்டோம், இமாம்களை எடுக்க மாட்டோம். தய்யிப், நல்ல விஷயம். ஆனால் ஹதீஸ் என்று வரக்குள்ள அந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபாங்கிறதுக்கு இன்னொருவரை பின்பற்றுகிறார்கள். அது எப்படி ஆகும்? மார்க்க சட்டத்தில் ஒருவரை பின்பற்றியல என்றால் எப்படி அவர்கள் ஒரு சட்டத்தை, ஒரு ஹதீஸை சஹீஹ் லைஃப்ங்கிறதிலே அல்பானியையும் ஷுஐப் அர்னாவித்தையும் அவர்கள் கண்மூடித்தனமாக பின்பற்ற முடியும்? ஏனென்றால் அவர்களுக்கு ஹதீஸ்களை அறிவில்லாமல் எப்படி ஆய்வு என்று சொல்வது? ஒரு மக்தப ஷாமிலா என்ற சாஃப்ட்வேரை கம்ப்யூட்டர்ல போடுவதனால ஹதீஸை தேடி எடுக்கலுமே தவிர அந்த ஹதீஸுக்குரிய சஹீஹ் லைஃப்னு ஆகக்கூடிய அறிவு அது வேறுபட்டதாகும். அது எவ்வளவு விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கிறது. அவைகளை ஒன்றையும் படிக்காமல் இந்த அல்பானியுடைய கிதாபை மையமாக மட்டும் வைத்து, அடுத்தது ஷுஐப் ஒருத்தர் சொல்ற முஸ்னத் அஹ்மதுல சைட்ல சொல்ற சட்டங்களை மையமாக வைத்து அவர்கள் தங்களுடைய தீர்ப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறான போக்காகும். எனவே இது தக்லீதை இவர்கள் எதிர்ப்பவர்கள் இவர்கள் தக்லீதிலேயே மூழ்கியிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக
அந்த மறுமை நாளிலே ஒவ்வொரு கூட்டங்களும் கூட்டம் கூட்டமாக அழைக்கப்பட மாட்டார்கள். அஹ்லு சுன்னாக்கள் வாருங்கள், ஷியாக்கள் வாருங்கள், ஹவாரிஜிகள் வாருங்கள், ஜமாத்துல் முஸ்லிம்கள் வாருங்கள் என்று அழைக்கப்பட மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதனும் தனிதாகத்தான் விசாரிக்கப்படுவான் என்று சொன்னேன். அதைத்தான் குர்ஆன் வற்புறுத்துகிறேன் சொன்னேன். அதாவது மறுமையினால் ஒரு மனிதன் வரும் பொழுது அவன் கடமைகளை செய்தானா என்று விசாரிக்கப்படுவான். அது தீமைகளை செய்யாமல் விட்டியாண்டு விசாரிக்கப்படுவான். அந்த கடமைகளிலே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அடங்கும். அதிலே அவர் தெரிந்து செஞ்சிருப்பார் அல்லது தெரியாமல் செஞ்சிருப்பார். தெரியாமல் செய்திருந்தால் அவருக்கு மன்னிப்பு இருக்கின்றது. அல்லாஹ் மன்னிப்பான் அல்லது மன்னிக்காமல் விடுவான். அது அல்லாவை பொறுத்து அந்த அந்த யோமுல் ஹிசாபிலே அந்த கேள்வி கணக்கு கேட்கின்ற நாளையிலே. ஆனால் இவர் நபிமார்கள் இல்லாமல் ஒவ்வொருவரும் கூட்டத்தினர் மறுமையில வருவார், உம்மத்தோடு வருவார்கள் என்று காட்டி அந்த உம்மத்திலே ஜமாத்துல் முஸ்லிமி வருவன்னு சொல்கிறார். அப்படி அல்ல. இவர் ஆதாரமாக கொண்ட அந்த 73 பிரியும் என்ற அந்த ஹதீஸிலேயே இவர் ஆதாரமாக கொண்ட ஹதீஸிலேயே அவருக்கு மறுபிரிப்பதை நான் சுட்டிக்காட்டினேன். எனது உம்மத்துகள் என்ன செய்வார்கள், பிரிவார்கள் என்று. எனது உம்மத் என்று எல்லாரையும் சேர்த்து பிரிஞ்ச கூட்டம் எல்லாத்தையும் சேர்த்து தான் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தான் ஆதாரமாக வைக்கின்ற ஹதீஸிலேயே தனக்கு எதிராக இருக்கிறது என்பதை உணராமல் இருந்தார். அது காரணம் அந்த ஃபிக்ஹுல் ஹதீஸ் அதை வழங்கக்கூடிய அந்த தன்மை அவரிடத்தில் இல்லாததான் ஒரு காரணமாகும். எனவே எனது இந்த முடிவுரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் சுவர்க்கத்துக்கு நுழைவிப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.